நேயர்கள் அனைவருக்கும் எனது நேசமிகு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விடியல் புதிது அப்படிங்கிற சிறுகதை தான். எழுதியவர் தமிழ் வெண்பா. கதைக்குள்ள போவோமா? இரவு விளக்கிலிருந்து கசிந்த மெல்லிய மஞ்சள் ஒளி அந்த கூடத்தில் படர்ந்திருந்த இருளை விளக்க முடியாமல் தோற்று போனது. இரவின் நிசப்தத்தை கிழித்தபடி தண்ணீர் குழாயிலிருந்து நீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது. மகளை இறுக மார்போடு அணைத்தபடி சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் அவள். ஒழுகிய நீரின் சத்தமோ, அச்சுறுத்திய சுவர்கோழிகளின் இரைச்சலோ, வேகமாக நகர்ந்த நொடிமுள்ளின் ஓசையோ எதுவுமே அவளின் சிந்தனையை கலைக்கவில்லை. அவளின் காதுகளில் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் தான் ரீங்காரமிட்டு இதயத்தின் வலியை கூட்டியது. அனிச்சை செயலாய் இடைவிடாது மகளின் முதுகில் தட்டி கொடுத்து கொண்டிருந்தது அவளின் கரங்கள். இப்போது மகளுக்காக அவளால் செய்ய முடிந்தது இது மட்டும்தான். அன்னையின் இடையை கட்டிக்கொண்டு அழுத கண்ணீர் தடத்தோடு சாப்பிடாமல் கூட அப்படியே உறங்கி போயிருந்தாள் பிள்ளை. மகள் உறங்கிய பின் அந்த கண்ணீர் அன்னையின் கண்களுக்கு இடம் பெயர்ந்திருந்தது. இன்னுமே கூட அவளின் கண்களில் கண்ணீர் மிச்சம் இருப்பது அதிசயத்திலும் அதிசயம்தான். அவளுக்கான ஒரே ஆறுதல் அந்த கண்ணீர் மட்டும்தான் என்பதாலோ என்னவோ இன்னும் அது வற்றி போகவில்லை. காய்ந்து போன மகளின் கண்ணீர் தடத்தை பார்க்கையில் அவளின் உள்ளம் கொதிகலனாய் அடங்க மறுத்தது. இன்று நடந்தது அதிகத்திற்கும் அதிகமோ என்றுதான் எண்ண தோன்றியது. அதுவும் அந்த வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் உச்சம். பிறந்ததும் அப்பனை முழுங்கினவளுக்கு என்னடி ரிமோட்டு காரு? இப்போதும் அந்த வார்த்தைகள் காதுகளில் ரீங்காரமிட 2 கைகளாலும் காதை இறுக பொத்திக் கொண்டாள். அவளாலேயே இந்த வார்த்தைகளின் கனத்தை தாங்க முடியவில்லையே. அப்படி இருக்க பிள்ளை எப்படி தாங்குவாள்? நல்ல வேளையாக அதன் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு மகள் இன்னும் வளரவில்லை என்று அவள் ஆசுவாசப்பட்டுக் கொள்ளும் முன்னமே மகளின் இன்றைய ஓயாத அழுகைதான் நினைவுக்கு வந்து அவளை அச்சுறுத்தியது. ஆசைப்பட்ட ரிமோட் கார் கிடைக்கவில்லை என்றோ, அத்தை அடித்து விட்டாள் என்றோ பிள்ளை அழுதிருந்தால்தான் பரவாயில்லையே. அவளோ எனக்கு ரிமோட் கார் வாங்கி தர ஏன் அப்பா இல்லை என்று கேட்டு கேட்டு அல்லவா அழுகிறாள். எத்தனை எத்தனை சமாதானங்கள்! எந்த சமாதானத்திற்கும் மகள் அழுகையை நிறுத்துவதாய் இல்லை. பிள்ளை கேட்கிறாளே என அப்பாவை அவள் அவசரமாய் தந்தையிலா வாங்கி தர முடியும்? திருமணத்திற்கு பிறகு இறந்த வீடு ஏன் பெண்களுக்கு அந்நிய தேசமாகி விடுகிறது? அதுவும் இன்னொரு பெண் அங்கே வாழ வந்து விட்டால் அதுவே ஏன் அடிமைகளின் தேசமாகவும் மாறி போகிறது? சிறு வயதிலேயே அவளின் தந்தை தவறி போயிருந்தார். அவளையும் அவள் அண்ணனையும் படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர அவளின் அன்னை அத்தனை பாடுபட்டார். என்ன செய்து என்ன, கடைசி வரை இவளால் அவருக்கு நிம்மதியே இல்லாமல் அல்லவா போய்விட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை போல் கைக்குழந்தையுடன் வீடு திரும்பிவிட்ட மகளை பார்த்து துக்கத்தில் படுக்கையில் விழுந்தவர்தான் இறக்கும் கடைசி நொடி வரை அந்த துக்கம் அவரை எழவிடவில்லை. இதோ அவளுக்கிருந்த ஒற்றை ஆதரவையும் காளான் கொண்டு போய் மாதம் 1 ஆகிறது. இங்கு வந்த ஆரம்பத்தில் அனைவரின் பார்வையும் பரிதாபத்தோடு அனுதாபமாய் அவளின் மீது படியும். இப்போதும் அதே அனுதாப பார்வைதான். என்ன, அதன் கண்ணோட்டம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கிறது. முன்பெல்லாம் அவள் கைக்குழந்தையோடு விதவையாக வந்துவிட்டதற்காக பரிதாப பார்வை பார்த்தவர்கள் இப்போதெல்லாம் இப்படி இவளிடம் சிக்கிக்கொண்டு ஏச்சும் பேச்சும் வாங்குகிறாயே என்பதாய் பரிதாப பார்வை பார்த்து செல்கிறார்கள். இங்கு வந்த ஆரம்பத்தில் எப்படியாவது அவளுக்கு வேறு திருமணம் செய்து அனுப்பி வைத்து விட வேண்டும் என்பதில் அவளின் அண்ணி வெகு தீவிரமாகத்தான் இருந்தாள். கணவனின் மீதிருந்த பேரன்பில் அப்படியான எண்ணம் கூட அபத்தமாய்ப்பட்டது அவளுக்கு. நாளாக ஆக அவளின் அண்ணிக்கு அந்த எண்ணம் அடியோடு அற்று போயிருந்தது. பின்னே சம்பளம் இல்லாமல் ஒரு வேலைக்காரி கிடைத்தால் யாருக்குத்தான் விட மனது வரும்? அப்போது மறுமணத்தை அவ்வளவு பிடிவாதமாக மறுத்திருக்க கூடாதோ என ஆற அமர உட்கார்ந்து இப்போது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அவள். இப்பொழுதெல்லாம் தனக்கென ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டால்தான் என்னவென்று அடிக்கடி தோன்றுகிறது. ஆனால் அதை வாய்விட்டு சொல்லிவிட முடியாதே. கல்யாணத்தை கலவியோடு மட்டுமே சம்பந்தப்படுத்தி பார்க்கும் நவநாகரீக சமுதாயம் இது. அப்படி அவள் வாய்விட்டு கேட்டால் எம்மாதிரியான ஏளன பேச்சையும் அருவருப்பான பார்வையையும் தாங்க வேண்டி வரும் என்பது அவளுக்கு தெரியும். வெளியிலிருந்து யாரும் வர வேண்டாம். அவள் அண்ணி ஒருத்தி போதாது? அவளுக்காக ஒருவன் அவளின் பாரங்களுக்கு தோள் கொடுக்க, அவளின் கண்ணீருக்கு விரல் கொடுக்க, அவளின் வார்த்தைகளை செவிமடுக்க, வாழ்நாள் முழுமைக்கும் அவளுக்கே அவளுக்காய் ஒருவன் இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று ஏங்குகிறது அவளின் பாலும் மனம்.
அதற்காக அவள் கணவனை மறந்து விட்டாளா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். தனக்கென ஒரு துணை வேண்டும் என்ற உணர்வே அவளுக்கு மெல்லிதான குற்ற உணர்வை தருகிறதுதான். வறண்ட பாலைவனம் சில காலங்களுக்கு முன்னால் கிடைத்த வற்றாத ஜீவநதியை மறந்துவிடவில்லை தான். அதே நினைவில் நிகழ்காலத்தில் கிடைக்கும் சிறு மலைத்துளியை மறுத்துவிட மனமில்லை. அவளின் உருகும் உயிர் திரு அன்பிற்காகத்தானே வறண்ட பாலைவனமாய் ஏங்கி தவிக்கிறது. இப்பொழுதெல்லாம் மனதை ஒரு மாதிரியான சூன்யம் சூழ்ந்திருக்கிறது. அவள் நிம்மதியாய் உறங்கி எத்தனை நாட்கள் இல்லை வருடங்கள் ஆனதென்று தெரியவில்லை. கொத்தடிமை வாழ்க்கை என்பதை அவள் சினிமாக்களிலும் கதைகளிலும் கேட்டதுண்டு. ஆனால் சில ஆண்டுகளாய் அந்த வீட்டில் அவளுக்கும் கொத்தடிமை வாழ்க்கைதானே. எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிவிட முடியாது. நினைத்த நேரம் பசிக்கு உண்ண முடியாது. உண்பதற்கு அதிகமாகவே உழைத்தாலும் ஒவ்வொரு கவல உணவிற்கும் ஏச்சையும் பேச்சையும் ஏளன பார்வையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அவள் இங்கு வந்த சமயம் மகள் 6 மாத கைக்குழந்தை. புகுந்த வீடு முழுதாய் அவளை கைவிட்டிருக்க பெண் பிள்ளையோடு தனியொரு பெண்ணாய் என்ன செய்வோம் என்ற பயமே அண்ணன் வீட்டில் ஒண்ட செய்திருந்தது. அவளின் அன்னை அவளுக்கு பெரும் துணையாய் இருந்தது அதற்கு ஒரு காரணம். இப்பொழுது அந்த கவலை எல்லாம் பின்னுக்கு சென்று மகள் மொத்த இடத்தையும் ஆக்கிரமித்திருந்தாள். இதோ நாளுக்கு நாள் பிள்ளை வளர்கிறாள். இப்பொழுதே தொட்டதற்கெல்லாம் அவளின் அண்ணன் மகன் ராமுடன் ஒப்பிட்டு மல்லுக்கு நிற்கிறாள். நான் ஏமா ராம் சாப்பிட்ட அப்புறம் சாப்பிடணும்? அத்தை ராமுக்கு மட்டும் முட்டை வச்சாங்களே, எனக்கு ஏமா நீ வைக்கல? ராமுக்கு மாமா இருக்கிற மாதிரி எனக்கு ஏமா அப்பா இல்ல? அத்தை ஏமா எல்லாத்துக்கும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க? நாம ஏமா அப்பா வீட்டுல இல்லாம மாமா வீட்டுல இருக்கோம்? அப்பா சாமி கிட்ட போனா சாமி நமக்கு வேற அப்பா அனுப்பணும் தானே, ஏமா இன்னும் அனுப்பல? இப்படியான 1000 கேள்விகள் நாளுக்கு நாள் அவள் வளர்கிறாள் என்பதை தானே பறைசாற்றுகிறது. அவளோடு சேர்ந்து அவள் மீது விழும் அடிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது. தவறே செய்யாத தன் பிள்ளையை இன்னொருவர் அடிக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் என்ன மாதிரியான கையாலாகாத தனம். இன்னும் கொஞ்ச நாளில் அவளை பள்ளியில் சேர்க்க வேண்டும். சிறு குழந்தையிடம் உணவிலேயே பாரபட்சம் காட்டும் அண்ணியிடம் அதை எதிர்பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. யாருக்காக இல்லை என்றாலும் அவள் மகளுக்காக ஒரு மாற்று வழியை யோசித்துதான் ஆக வேண்டும். இன்னும் எத்தனை காலம் வேண்டுமானாலும் அவமானங்களை சகித்துக் கொண்டு அவள் இங்கேயே இருந்து விடுவாள்தான். ஆனால் மகள் அவளிலும் அதிகமாக காயப்பட்டு வாழ்நாளுக்கெல்லாம் அதை தூக்கி சுமக்கப் போவது அந்த பிஞ்சு குழந்தையாகத்தானே இருக்கும். பொழுதெல்லாம் அண்ணன் மகன் ராமின் மீது அடிக்கடி மகளின் பார்வை ஏக்கமாய் படிவதை அவளும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள். அந்த ஏக்கம் ஏமாற்றமாகவும் பேராசையாகவும் பெரும் காழ்ப்புணர்ச்சியாகவும் மாற ரொம்ப நாள் பிடிக்காது. அவள் உயிராய் நினைக்கும் மகளின் நலனுக்காகவாவது துணிந்து ஒரு முடிவு எடுக்கத்தான் வேண்டும். என்றோ எடுத்துவிட்ட முடிவுதான். இத்தனை நாள் அதை செயல்படுத்த அவளுக்கு துணிவில்லை. இன்று அந்த துணிவை மகளின் கண்ணீர் தந்ததா என்றால் ஆம் என்பாள். தன்னிடமிருந்து மகளை விலக்கி தரையில் படுக்க வைத்தவள் ஒரு பயணப்பையில் மகளுக்கும் தனக்கும் தேவையான சில உடைகளையும் தன்னுடைய நகைகளையும் கல்வி சான்றிதழ்களையும் எடுத்து வைத்து மூடினாள். இங்கிருந்தால் என்றுமே அவளால் தனித்து சுயமாய் நிற்க முடியாது. வேலைக்கு போவதென்ன, வீட்டை விட்டு வெளியே செல்வது கூட முடியாத காரியம் என மற்றவர்கள் ஒதுக்கினால், வாசலுக்கு போனால் கூட எவன மயக்க போய் நிக்கிற என கேட்கும் அண்ணியிடம் இருந்து கொண்டு சுயமாவது சுதந்திரமாவது. ஒரே ஒரு நிமிடம் இங்கிருந்து இப்படி இவள் வெளியேறினால் ஊரும் உறவும் என்ன சொல்லும் என்ற எண்ணம் மனதை வருத்தத்தான் செய்தது. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்வார்கள்? இவன் கூடயோ ஓடி போயிட்டா என்பார்கள். சொல்லிவிட்டு போகட்டுமே. இனியும் அவள் நட்டப்பட என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் விட மகளின் எதிர்காலம் பெரிதாய் தெரிந்தது. ஒரு கையில் பையையும் தோளில் மகளையும் சுமந்தபடியே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள். அதே நேரம் கிழக்கே வெள்ளி முளைக்கத் தொடங்கியிருந்தது. இந்த புதிய விடியல் அவர்களுக்கானதாய் இருக்கட்டும். அத்தனை உறவுகளும் அவளை கைவிட்டாலும், விதி அவளுக்கு எதிராய் நின்றாலும், கற்ற கல்வி என்றுமே அவளை நிர்கதியாய் விடாது. முற்றும். வானொலியை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களோட கருத்துக்கள் தான் எங்களை மேன்மேலும் மெருகேற்றும். அதனால மறக்காம கதைக்கான உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.